Hi friends, welcome to Home Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான சுவையான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 மெயின் வெஜிடபிள்ஸ் என்னென்னா க்ரீன் பீஸ், காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ. இதுதான் 3 இன்க்ரீடியன்ட்ஸ், மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 3 வரமிளகா, ஒரு 3 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பதத்தில். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க குக்கரில். அதில் சோம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சோம்பு சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் இருக்க அந்த ஸ்மெல் போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 இல்லை 4 தக்காளி, பெருசுனா 3, சின்னதுனா 4 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எண்ணெய் கக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக காலிஃப்ளவர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய், நம்ம எடுத்திருக்க காய் எல்லாமே ஈஸியாக வேகக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஸோ நம்ம 2லேருந்து 3 விசில் வச்சோம்னாலே போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழையாமல் கரெக்டான பதத்தில் காயெல்லாம் வெந்திருக்கு. இதை நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கார்னிஷிங்க்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போது சூடான சுவையான வெஜ் குருமா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.